தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துள்ள நிலையில் ஈரானின் சில பகுதிகளில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதாக வரும் செய்திகள் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஈரான் மீதான தாக்குதலை அந்நாட்டு மக்கள் சிலர் கொண்டாடுவதற்கு பின்னால் பல தசாப்த கால வலியும் கோபமும் ஒளிந்துள்ளன. தற்போதைய மதவாத மற்றும் இராணுவ ஆட்சியின் கடுமையான அடக்குமுறைகளால் மக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகளையும் தனிநபர் சுதந்திரத்தையும் இழந்து தவிக்கின்றனர். குறிப்பாக கடந்த கால போராட்டங்களின் போது பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகள் மற்றும் சித்திரவதைகள் அரசின் மீது ஒரு தீராத ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் செல்வம் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படாமல் தேவையற்ற இராணுவ போர்களுக்காக செலவிடப்படுவதால் ஏற்பட்ட கடும் பணவீக்கமும் வேலையில்லா திண்டாட்டமும் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துவிட்டன. எங்கள் உண்மையான எதிரி வெளியே இல்லை, எங்களை ஆளும் அரசாங்கமே என்ற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தற்போதைய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை ஒரு அழிவாக பார்க்காமல் தங்களை ஒடுக்கும் இராணுவ கட்டமைப்புகள் சிதைக்கப்படுவதாகவும் அதன் மூலம் ஒரு புதிய சுதந்திரமான எதிர்காலம் பிறக்கும் என்றும் ஈரானிய மக்கள் நம்புகின்றனர். சர்வதேச சமூகத்துடன் இணைந்து ஒரு வளமான வாழ்வை வாழ வேண்டும் என்ற இயக்கமே இத்தகைய கொண்டாட்டங்களாக வெளிப்படுகின்றன. அதே சமயத்தில் எல்லா மக்களும் இதை கொண்டாடவில்லை. போரின் விளைவாக வரப்போகும் உயிரிழப்புகள், உணவு தட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு குறித்த அச்சம் பலரிடம் உள்ளது. இருப்பினும் தற்போதைய ஆட்சி மாற வேண்டும் என்ற தீவிர எண்ணம் கொண்டவர்கள் இந்த தாக்குதலை ஒரு தொடக்க புள்ளியாக கருதுவதால் இத்தகைய கொண்டாட்டங்கள் பதிவாகின்றன.